துன்பலும் பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை நான்கும் நான் கலந்து உனக்குத் தருவேன். கோலம் செய்துங்கக் கரிமுகத்து தூமணியே, நீ எனக்கு சங்கத் தமிழ் மூன்றும் எல்லாமல்ல அருள்மிகு வடிவுடைய நாயுடனவர் பாண்டி கொடுமுடிநாதர் திருவடிகளையும், எல்லாமல்ல சிவகாமி அம்மையுடனவர் கூத்தப் பெருமானுடைய திருவடிகளையும் மனமொழி மெய்களால் வணங்குகின்றேன். இதுவரை யாரெல்லாம் எனக்கு ஜோதிடம் கற்றுக் கொடுத்தார்களோ அனைத்து குருமாருடைய திருவடிகளையும், என்னை இந்த உலகுக்கு அறிமுகப்படுத்திய போற்றுதலுக்கும் மனமொழி குருநாதர் திண்டுக்கல் சிந்தாஜி அவருடைய திருவடிகளையும் மனமொழி மெய்களால் வணங்குகின்றேன். சைவ சித்தாந்தத்தில் இந்த ஜோதிடத்தோடு இணைத்து சைவ சித்தாந்த சித்தாந்த ஜோதிடம் என்ற நூலை எழுத அருள் புரிந்த மெய்கண்டாருடைய திருவடிகளையும் மணவாசம் நடந்த தேவருடைய திருவடிகளையும் உச்சிமேல் குவித்து வணங்குகின்றேன். சுவாதி சிற்றம்பலம். நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது தனுசு லக்னம், அது எப்படிப்பட்டது, தனுசு ராசி மண்டலத்தினுடைய அமைப்பு என்ன அப்படிங்கிறத பார்த்தோம். இப்ப அதோடு சேர்த்து 9ஆம் பாவகம், அதனுடைய இயக்கத்தினுடைய தன்மை என்ன, திரிகோணங்கள் என்று சொல்லக்கூடிய 1, 5, 9 லக்ன பாவகத்தை விட 5ஆம் பாவகம் வலிமை தரக்கூடிய பாவகம், 5ஆம் பாவகத்தை விட 9ஆம் பாவகம் வலிமை தரக்கூடிய பாவகம். இந்த 9ஆம் பாவகம் என்பது சித்தாந்தப்படி காலம், நீதி, கலை, வித்தை, அராகம் என்று சொல்லக்கூடிய காலம் என்ற தத்துவம், இன்ன காலத்தில் இன்னது இவனுக்கு நடக்கும். காலம் என்பது ஜடப்பொருளாக இருந்தாலும், காயிலே புளிப்பதென்ன பின்பு கனியிலே இனிப்பதென்ன என்ற பாரதியின் கூற்றுக்கிணங்க, காயாக இருக்கும்போது ஒரு பழம் புளிக்கின்றது, அதே கனியானமின்றி இனிக்கின்றது. இதற்கிடையில் இருப்பது காலம்தான். காலம் என்ற தத்துவம்தான் மனித வாழ்க்கையில் கலக்கி அடிக்கின்ற ஒரு ஹீரோவாக இருக்கின்றது. இந்த காலத்தில் இன்னது இவனுக்கு இந்த நேரத்தில் நடைபெறும் என்பது சொல்வது ஜோதிடம். அந்த கால தத்துவத்தை தான் நாம் ஜோதிடமாக படித்து வருகின்றோம். ஜோதிடரால் உருவாக்கவோ ஒன்றை படைக்கவோ ஒன்றை அழிக்கவோ முடியாது. கால தத்துவம், இந்த கால தத்துவத்தை கூட்டி அதை சில கணக்குகளால் வரையறுத்து அதை 12 பாவகங்களையும் வைத்து 9 கிரகங்களையும் உள் வைத்து அதனுள் திசாபுத்தி பலன்களையும் கோச்சாரத்தினுடைய பலன்களையும் எடுத்து ஒன்றிணைத்து இவருக்கு இன்னது இன்ன காலத்தில் இன்னது நடக்கும் என்று சொல்வதுதான் ஜோதிடம். நம்மால் ஒரு குறிப்பிட்ட திசாபலனை ஒரு ஜாதகனுடைய மனித வாழ்க்கையில் 45 வருடத்திற்கு பிறகு கிடைக்கக்கூடிய பலனை 25 வருடத்தில் கொண்டு வந்து நிறுத்தவும் முடியாது. 25 வருடத்தில் நடக்கும் பலனை 45 வருடம் வரை தள்ளி போடவும் முடியாது. இரண்டும் காலதேவனுடைய கணக்கில். இந்த காலதேவனுடைய ஆசி என்பதுதான் நாம் ஜோதிடத்தை உலகத்துக்கு சொல்வது. காலம் என்னும் சக்கரம், அது பல யுகங்களையும் கடந்து வருகின்றது. 4 யுகங்களுடைய சக்கரங்களுடைய வியூகங்களையும் அதனுடைய அமைப்புகளையும் காலம் நன்றாக அறிந்தது. காலம் நம்மை முன்பும் பார்த்திருக்கிறது, இப்பொழுதும் பார்க்கின்றது. நம்முடைய முன்ஜென்மத்தினுடைய தன்மைகளையும் காலம் ஜடமாக இருந்தாலும் அதை கணக்கிட்டுள்ளது. நம்முடைய அடுத்த ஜென்மாவுடைய கணக்குகளையும் அதன் நடவடிக்கைகளையும் காலம் இருந்து அறியும். நிகழ்காலத்தினுடைய கணக்குகளையும் காலம் தற்போது வழங்கி கொண்டுள்ளது. காலம் என்னும் சக்கரம் சுழலும் சக்கரம். இதில் உயர்வு தாழ்வு என்பது எப்படி ஒரு வண்டி சக்கரத்தில் 2 பக்கமும் பூட்டப்பட்ட உள்ள ஒரு ஏற்றத்தாழ்வுகள் போல் உள்ளதோ, அதுபோல ஒரு முனையில் தாழ்வு என்றால் இன்னொரு முனையில் கட்டாயம் உயர்வு உண்டு. அதனால்தான்
சித்தாந்த ஜோதிடத்தில் நாம் சொல்லும் பொழுது ஒரு பாவகத்திற்கு அந்த எதிர்பாவகம் என்று நினைக்க வேண்டாம். ஒன்றை ஒன்று சார்ந்து இயங்கும். ஒரு மனிதன் ஒரு கட்டத்தில் தோற்றவன் மறுகட்டத்தில் தோற்பதில்லை. தோல்வி என்றால் வெற்றி நிச்சயம் உண்டு. இந்த தோல்விக்கும் வெற்றிக்கும் இடையே 180 டிகிரி என்ற டிகிரி உள்ளது. அந்த 180 டிகிரி சுழன்று வரும் பொழுது கட்டாயம் நாம் வெற்றி அடைவோம். ஒரு கிரகம் நீசமடையும் ராசியிலிருந்து 180 டிகிரியில் உச்சம் அடைந்துதான் ஆக வேண்டும். இதுதான் காலத்தின் வியூகம் என்பது ஜோதிடராகிய உங்களுக்கு தெரியும். அந்த வியூகத்தை மீறி எதுவும் நடந்துவிட முடியாது. எந்த ஒரு மனித பிறவியிலும் புண்ணியமே இல்லாத மனிதனும் கிடையாது, பாவமே செய்யாத மனிதனும் கிடையாது. அப்போ புண்ணியத்தினுடைய அளவும் பாவத்தினுடைய அளவையும் கூட்டி இவன் வாழ்க்கையில் இன்னது இன்ன காலத்தில் நடக்கும் என்று சொல்வதுதான் நாம் ஜோதிடர்களாகிய நாம். நன்றாக யோசித்து பாருங்கள். எந்த மனித வாழ்க்கையும் ஒரு கட்டத்தில் ஒரு சூழ்நிலையிலேயே அடைந்து விடவோ நின்று விடவோ இருந்து விடாது. ஏனென்றால் புண்ணிய பாவத்தினுடைய அளவு விகிதாச்சாரம் குறைவதால் இருந்தாலும் அந்த மனிதனுடைய முயற்சி என்னும் லக்னம் நன்றாக இயங்கும் பொழுது அடுத்த கட்டமாக புண்ணிய அமைப்பு என்பது அவனுக்கு எவ்வளவு பலம் என்னாலும் இருக்கலாம், அதாவது கம்மியா இருக்கலாம், குறைவா இருக்கலாம். ஆனால் 9ஆம் பாவம் என்ற தர்மஸ்தானம், அதாவது இறைவனை நாம் பற்றி கொள்ளும் அளவு என்பது இச்செல்மத்தில் நமக்கு கொடுக்கப்பட்ட ஒரு வரப்பிரசாதம். நீங்கள் செய்த புண்ணியத்தை அல்லது பாவத்தை மாற்றிவிட முடியாது. 5ஆம் பாவம் என்பது உங்கள் மாற்றத்துக்கு உங்களால் மாற்ற இயலாத பாவகம். ஆனால் 9ஆம் பாவகம் என்பது உங்களால் மாற்ற இயலக்கூடிய பாவகம். இந்த 9ஆம் பாவகம் மாற்ற இயலக்கூடிய பாவகம் என்றால் எந்த வகையில் என்றால், இறைவனுடைய திருவடியையும் குருவினுடைய திருவடியையும் எவ்வளவு பற்றி கொள்கிறோமோ அந்த இறைவனுடைய திருவடியை எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் இறை சேவையே நம்மை உயர்த்தும். அந்த இறை சேவையை எவ்வளவு பற்றி கொள்கிறோமோ அவ்வளவு நாம் உயர்வோம். சும்மா தனு வருமோ, சும்மா பிணி வருமோ, சும்மா வருமோ சுகதுக்கம், நம்மால் செய்த வினைக்கு ஈடா என்று சிவபோகசாரம் சொல்கின்றது. நம்மால் செய்த வினைக்கு ஈடாக இதை அழிக்க என்ன செய்ய வேண்டும் என்றால், சிவனை நாடியிரு, உன்னை படைத்தவனை நாடியிரு. படைத்தவன்தான் இதை சரி செய்ய வேண்டும். அவன்தான் அதனுடைய வியூகத்தை கையில் வைத்துள்ளான். அவனை நாடுவதற்கு என்ன வழி? குருவுடைய திருவடியை பற்றி கொள்ள வேண்டும். சரி, நமக்கு எல்லாருக்கும் அப்படிப்பட்ட குரு கிடைத்து விடுகிறார்களா? நல்ல குருவினுடைய திருவடி நம்மை பற்றி கொள்ள நல்ல குரு கிடைப்பார்களா? குருவென்ற பெயரால் எத்தனை ஏமாற்றங்கள் நடக்கின்றது என்று யோசிக்கும் பொழுது, குரு என்று முன்னோர்களால் அறிவிக்கப்பட்ட போற்றப்பட்ட இறைவனாலேயே அவனாலேயே அடியெடுத்து கொடுத்து பாடப்பட்ட 63 நாயன்மார்களும் 12 ஆழ்வார்களும் நமக்கு உள்ளார்கள். அவர்களை மானசீகமாக யாரோ ஒருவரை குருவாக எடுத்துக்கொண்டு அவருடைய திருவடியை பற்றி கொண்டால் போதும். ஐயா, நான் உன்னுடைய திருவடியை பற்றி கொண்டேன், எனக்கு ஏற்படும் நன்மை தீமை எல்லாத்திற்கும் நீதான் பொறுப்பு, என்னை குருவாக இருந்து வழிகாட்டுதல் வேண்டும் என்று அவன் திருவடியை பற்றி கொண்டால் போதும். இறைவன் ஆன்மாவாகிய நமக்கு சலிப்பு ஏற்பட்டு விடக்கூடாது என்ற தன்மையில் தான் தேடி தேடி நாம் செய்த பாவம் முன்னாடி வந்து நிறுத்துமாம் நம்மை படைக்கும் பொழுது. அப்போ பாவக்கணக்கை எடுத்து முழுவதும் இறைவன் கொடுப்பதில்லை. பாவக்கணக்கை ஒரு பங்கு எடுத்துவிட்டு இவன் எச்சரிமத்திலாவது எங்காவது சர்க்காரியங்களை செய்துள்ளானா என்று தேடுவானா. எதற்காக தேடுகிறான்? கருணையே வடிவானாம் இறைவன். அந்த கருணை கடலான இறைவன் தேடுவதற்கு காரணம், நமக்கு சலிப்பு ஏற்பட்டுவிடக்கூடாது. இந்த வாழ்க்கை அவன் வாழ கொடுத்தது. இந்த வாழ்க்கை அனுபவத்திற்காக அவன் கொடுத்தது. இறைவன் நமக்கு எதிரியோ அல்லது நம்முடைய
இன்ன லக்னக்காரர்களுக்கு இப்போதைய ஜோதிடர்கள் சொல்கிறார்களே, இன்ன லக்னக்காரர்கள், இதே தனுசு லக்னக்காரர்கள் மதுரை மீனாட்சி அம்மனை போய் கும்பிட்டால் தீங்கு வரும் என்றும், அதுவே மிதுன லக்னக்காரர்கள் திருச்செந்தூர் முருகனை கும்பிட்டால் பாதகம் வரும் என்று சொல்கிறார்களே, அப்படி அல்ல. இறைவனாகப்பட்டவன் யாருக்கும் விரோதி கிடையாது, யாரையும் பகைப்பது கிடையாது. அவனுக்கு இதையெல்லாம் கடந்த, அதாவது நாம் இருப்பது அசுத்தமாயி, அவன் இருப்பது சுத்தமாயி. இதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். சுத்தமாகியில் இருக்கின்ற இறைவன் நமக்காக இறங்கி வருகின்றான். நாம் அசுத்தமாயில் இருக்கின்றோம். அதென்ன அசுத்தமாயை சுத்தமாயை? ஒரு ஜெயிலுக்குள் சென்று நம்மை காவல்துறை உள்ளுக்கு போட்டு பூட்டிருச்சுன்னா எப்படியோ, அதுதான் அசுத்தமாயை. இறைவனாகப்பட்டவன் தானே லாக்கப்குள்ள போய் தானே உள்ளுக்கு பூட்டிக் கொள்கிறான் நம்மை போல. ஆனால் அவன் பூட்டிக் கொள்கிறான், சாவி அவனிடத்தில். அவன் மாயை ஒரு பொருட்டுக்குள் அடங்க மாட்டான். நாம் இறைவனுக்கு படைக்கின்ற எந்த ஒரு பொருளாக இருந்தாலும் அதை அதனுள் அவன் இருப்பதால் அதன் தன்மை என்பது அவனுக்கு வேறுபட்டதல்ல. அதனால்தான் நீ தங்கத்தை கொடுத்தாலும் சரி, தயிரெண்ணத்தை கொடுத்தாலும் சரி, சக்கர பொங்கலை கொடுத்தாலும் சரி, எதுவுமே இறைவனுக்கு தேவையும் அன்று தேவையற்றதும் அன்று. தேவையும் அன்றது தேவையற்றதும் அன்று என்றால் அதற்கு பொருள் என்னவென்றால், உன் அன்பிற்காக அது தேவையோ தவிர அது அவனுக்கு ஒரு பொருட்டல்ல. அது அவனுக்கு பொருட்டல்ல. அந்த அன்னத்திலும் சரி, அந்த தங்கத்திலும் சரி இருப்பது அவனே. ஆதலால் அவன் அறியாத ஒரு பொருளை நீ அவனுக்கு அளிக்கவும் முடியாது, கொடுக்கவும் முடியாது என்பதுதான் திண்ணம். என்பதால் பக்தி என்பது என்ன என்றால், நீ இறைவனை எவ்வளவு நேசிக்கிறாய். உன்னுடைய அன்பு என்ற 5ஆம் பாவகம்தான் நீ அவன் மீது காட்டக்கூடிய காதல். 9ஆம் பாவகம் இறைத்தன்மை. லக்னம் என்பது நீ 5 என்ற அன்பை பிடித்துக் கொண்டு 9 என்ற குருவை கையை பிடித்து இறைவனை நாடினால் அவனுடைய அருள் உன்னுடைய பாவங்களை பொசுக்கும், பாவங்களை கருக்கும். இதைத்தான் நம்முடைய கொடுமுடி பதிகத்தில் கூட தீவினை கருக்கெடும் என்று சொல்கிறார். தீவினை எல்லாம் கருக்கெடும் என்று சொல்கிறார். கொடுமுடி என்றதும் தீவினை சித்தனை சிவனை செலஞ்சோதியை அட்டமூர்த்தி ஆளநமர் பட்டனை திரு பாண்டி கொடுமுடி நட்டனை தொல நம்மினை நாசமே என்று சொல்கிறார். இந்த அருளாளருடைய வாக்கு பொய்யா என்றால் சத்தியமாக பொய்யில்லை. அப்போ நாம் பற்றி கொள்ளும் விதம்தான் சரியில்லை என்று தவிர, ஒருவருடைய வினை கருக்கெடாவிட்டால் நாம் பற்றி கொள்ளும் நிலை சரியில்லை. நம்முடைய அன்பில் ஏதோ குறையுள்ளது. ஒரு காதலி காதலனை திரும்பி பார்க்கவில்லை என்றால் அது காதலினுடைய குற்றம் அல்ல. அதாவது நல்ல காதலியினுடைய குற்றம் அல்ல. இதன் இடத்துல நீங்க குறிப்பிட்டிருக்கணும். நல்ல காதலியினுடைய குற்றம் அல்ல. தவறான காதலி திரும்பி பார்க்க மாட்டான் காரியம் முடிஞ்சா. ஆனால் நல்ல காதலி திரும்பி பார்க்காமல் இருக்க மாட்டார். காதலி உன்னை திரும்பி பார்க்காதற்கு காதலனாகிய நீதான் காரணம். நீ வைத்த அன்பில் ஏதோ பிழை இருக்கின்றது. நீ வைத்த அன்பில் ஏதோ உயிரோட்டம் இல்லை. நீ வைத்த அன்பில் ஏதோ உணர்வு இல்லை என்றுதான் காரணம். ஏனெனில் இறைவனுக்கு முன்பும் உன்னை தெரியும், பின்பும் உன்னை தெரியும். இதற்கு பிறகு வரக்கூடிய காலமும் அவனுக்கு தெரியும். ஆதலால் இறைவன் நம்மை விட்டு விலகி செல்வதில்லை, காத்திருக்கிறான். எதற்காக? மணிவாசக பெருமானுக்காக அங்கே திருப்பெருந்துறையிலே வந்து முதல் நாளே இறைவன் காத்திருந்தானாம். அப்படித்தான் ஒவ்வொருவருடைய அன்பிற்காகவும் ஒவ்வொரு ஆன்மாவிற்குடைய அன்புக்காகவும் அவன் காத்திருக்கிறான். எதற்காக? நாமே அவனை தேடி வர வேண்டும் என்பதற்காகத்தானே தவிர நம்மை அறிவித்து காட்டுவித்து அவன் வர்றதல்ல. நாமே அவனை தேடி வர வேண்டும். அதற்காக சில உபகரணங்களை மட்டும் கொடுப்பான். அதுதான் மாயை, இன்னொன்னு கர்மம் என்று சொல்லக்கூடியது. இந்த 36 தத்துவங்களையும் கொடுத்தான், மாயையை கொடுத்தான், அதுக்கப்புறம் கர்ம தத்துவத்தை கொடுத்தான். இதை பிடிச்சிட்டு அவனை தேடி நாம் வர வேண்டும் என்று எண்ணுகிறான். எப்படி? அதற்கு கூட நாம்
இறைவனிடத்தில் வேண்டுவது எப்படி இருக்க வேண்டும் தெரியுமா? ஐயா, ஒன்றை மட்டும் புரிந்து கொள். என்னால், என் அறிவால், ஏன்னா யாமோதிய கல்வியும் எம் அறிவும் தாமே பெற வேலவர் தந்தது என்று எல்லாம் சாதித்து விட்டேன், இதை படைத்து விட்டேன், இதை கண்டுபிடித்து விட்டேன், இதை எழுதிவிட்டேன். ஒரு வெங்காயம் இல்லை. நம்மால் எதையும் சாதிக்கவும் முடியாது, படிக்கவும் முடியாது. இயற்கையிலேயே கண்ணுக்கு ஒளி உண்டு. இந்த கண்ணுக்குள்ளே ஒரு நெருப்பு இருப்பதாக நம்முடைய ஆகமங்கள் சொல்கின்றன. அதைத்தான் இன்றிலும் கண் மருத்துவர்கள் ஒரு லென்ஸ் வச்சு பார்ப்பாங்க. அவங்க நம்ம கண்ணை உள்ள பொருத்தி அவங்க ஒரு லென்ஸ்ல ஒரு பக்கம் இருந்து பார்ப்பாங்க, கண்ணுக்குள் இருக்கும் அந்த ஒளித்திரை எப்படி இருப்பது என்று. கண்ணுக்குள்ளும் ஒரு ஒளி உண்டு. அந்த ஒளி இல்லை என்றால் குருடு. ஆச்சா? அந்த கண்ணுக்குள் இருக்கும் ஒளியை வைத்து உலக பொருட்களை நாம் காண முடியுமா? யோசித்து பாருங்கள். கட்டாயம் காண முடியாது. சூரியனுடைய ஒளி மட்டும் நமக்கு இல்லை என்றால் கண்ணுக்குள் இருக்கும் ஒளியை வைத்து நம்மால் எதையும் காண முடியாது. எப்படி சூரிய ஒளி காட்டுவித்துத்தான் நம்மால் உலகப் பொருட்களை கண்ணுக்குள் ஒளி இருந்தாலும் காண முடிவதை தவிர, நமக்கு சிற்றறிவு இருந்தாலும், நமக்கு நல்லா புரிஞ்சுக்குங்க, சிற்றறிவு இருந்தாலும் பேரறிவாளனாகிய இறைவன் நமக்கு காட்டுவித்தால் மட்டுமே ஒன்றை காண முடியும். அவன் காட்டுவிக்காவிட்டால் நம்மால் எதையும் காண முடியாது. அதுபோல்தான் இந்த சித்தாந்த ஜோதிடம். இந்த சித்தாந்த ஜோதிடத்தினுடைய படைப்பு அவன் எனக்கு காட்டுவித்தது. நீங்கள் நம்புகிறீர்களா, நம்ப மாட்டீர்களா என்பது எனக்கு தெரியாது. அவன் காட்டுவித்ததை நான் உங்களுக்கு குருவாக இருந்து உபதேசிக்கிறேன். அதுதான் சத்தியமான உண்மை. இன்று இந்த சூழ்நிலை நம்முடைய சித்தாந்த ஜோதிடம் வெளியில் புகழ் பெறாமல் இருக்கலாம். அதற்கும் காலம் என்னும் சக்கரத்துக்கு தெரியும் எந்த காலத்தில், எந்த நேரத்தில் இதை வெளிப்படுத்த வேண்டும் என்று. அதற்குரிய காலத்திற்காக அனைவரும் காத்திருப்போம். இப்போ இந்த 9ஆம் பாவத்தை பற்றி பார்ப்போம். ஏன் இவ்வளவு விளக்கங்கள் கொடுத்தேன் என்றால், நாம் பார்க்கின்ற பாவகம் சாதாரணமான பாவகம் அல்ல. ஒரு மனித வாழ்க்கையில் எந்த பாவம் கெட்டாலும் 9ஆம் பாவம் கிடக்கூடாது. நேற்று நான் ஒரு வாரமா போட்ட வீடியோவுக்கு ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருந்தார், சார் 159 கெடுவதற்கு என்ன பாவம் காரணம், நாம் என் செய்த வினைதான் என்ன, அதை சரிப்படுத்திக் கொள்வதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று. நான் சொல்வது ஒன்றே ஒன்றுதான், இறைவனுடைய திருவடியை பற்றிக் கொள்ளுங்கள், எய்தவனை நாடியிருங்கள். நீங்கள் சில நேரங்களில் செய்யும் புண்ணியம் கூட பாவமாக மாறலாம். நீங்களாக செய்யும் புண்ணியம் கூட பாவமாக மாறலாம். நீங்களாக செய்யும் பாவம் கூட புண்ணியமாக மாறலாம். அப்போ பாவ புண்ணியத்தின் வரையறை கூட நம்மிடத்தில் இல்லை. இதுதான் முழு பாவம், இதுதான் முழு புண்ணியம் என்பது நம்மால் அறியப்படாதது. நான் முதலில் சொல்லியது போல, நம்முடைய அறிவுக்கு அது எட்டாதது, நம்முடைய அறிவால் அது உணரப்படாதது. இறைவன் காட்டினால் ஒழிய நம்மால் இது பாவம் இது புண்ணியம் என்று முழுமையாக வரையறுக்க முடியாது. ஏனெனில் நாம் இருப்பது கலியுகம். அப்போ பரம்பொருளிடத்தில் நாம் முதலில் வேண்டிக் கொள்வது, இறைவா என்னை தர்ம வழியில் நடவை, அதர்ம வழியில் போகும்போது என்னை தடுத்தாட்கொள் என்று. தடுத்தாட்கொள்ளும் பெருமான் தடுத்தாட்கொண்டால் அனைத்தும் நலமே. இதை ஜோதிடர்களாகி நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். காரணம், இப்பேற்பட்ட ஜோதிட கலையை உங்களுக்கு கொடுக்கும் பொழுது, இந்த சித்தாந்த ஜோதிடத்தை முழுமையாக நீங்கள் படித்து வரும் பொழுது, உங்களுக்கு மிகப்பெரிய இறை ஆற்றல் ஒன்று, இந்த சித்தாந்தத்தை அருளிய அருளாளருடைய சூட்சம சக்தியும் அதுபோல பரம்பொருளுடைய கருணையும் உங்களுள் இருந்து உங்களை இயக்குவது நன்றாக தெரியும். அப்போது ஆணவம் என்னும் கடலில் விழுந்து விடாமல் இருப்பதற்காகத்தான் இவ்வளவையும் சொல்கிறேன். மீண்டும் வகுப்புகளை போகலாம். சுப்பிரமணிய சார் என்ன தலகலாக வந்திருக்கிறீங்க? நானும் கண்ணை மூடிட்டு பேசிட்டு நீங்க தலகலாக வந்திருக்கிறீங்களே. நின்னு கேக்குறேன் சார். அதுக்கு இப்படியா நின்னு கேக்குறது? ஆமா சார். எப்படி சார் இப்படி திருப்புறது? இப்ப நேர் வண்டி. அப்படியா? வெரி குட் வெரி குட் வெரி குட். நான் தலைகளாத்தான் இப்பே நிக்கிறாரு. அப்படி தலைகள் நின்று கேட்க சொல்லிருக்காரு. இவ்வளவு தலைகள் நின்று கேளு. சொன்ன விஷயங்கள் எனக்கு நீங்க சொல்லணும்னு இறைவன் உணர்த்தினார்.
சொன்னேன். அவ்வளவுதான். புரிஞ்சுட்டீங்களா? மிக 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 சிறப்பு சார். மிக மிக சிறப்பு. ஐயா, காரைக்கால் அம்மையார் சிவன்மலை ஏறும்போது அவங்க எப்படி நான் கால் பதிச்சு போவேன்னு சொல்லி காலால நடந்து போனாங்களாம், தலையில கைய மச்சு. அது மாதிரி இவர் எப்படி இப்ப நின்னு கேட்பேன்னு சொல்லி தலையில நின்னு கேட்கிறாரு. அழகா இருக்கு கேட்டார். சிவாய குருவே சரணம். குருவே சரணம்.